ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு ஒரு கதையை பார்க்க போறோம். அந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. உங்களுக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன். படித்ததில் பிடித்தது. புத்தியை தீட்டு. இதுதான் இந்த கதையின் தலைப்பு. ஒரு காட்டிற்கு 2 மரவெட்டிகள் சென்றிருந்தார்கள். மாலை மீண்டும் இருவரும் கூடும்போது ஒருவரிடம் அதிக விரகும், மேலும் அவர் அதிக களைப்படையாமலும் இருந்தார். மற்றொருவருக்கோ பயங்கர ஆச்சரியம். நம்மைப் போலதானே அவனும், அவனால் மட்டும் இப்படி எது சாத்தியமானது என்று ஆர்வம் தாங்காமல் அவனிடமே கேட்டுவிட்டான். நண்பன் அவனிடம் கேட்டான், இந்த விறகுகளுக்காக நீ என்ன செய்தாய் என்று. அவன் சொன்னான், நான் இடைவிடாமல் வெட்டிக்கொண்டே இருந்தேன் என்று. சிறிதும் ஓய்வு இல்லாமலா என்று கேட்டான் நண்பன். ஆம், அதிக விறகுகள் பெற வேண்டுமே, ஆனால் நீ கொஞ்சமும் களைப்படையாமல் இருப்பது எப்படி என்று கேட்டான். நான் இடையிடையில் அடிக்கடி ஓய்வு எடுத்துக் கொள்வேன் என்று சொன்னான் நண்பன். மறுநாள் அவனும் அதே போல் ஓய்வு எடுத்து எடுத்து மரம் வெட்டினான். ஆனாலும் அவன் நண்பன் அளவுக்கு மரம் வெட்ட முடியவில்லை. மறுநாள் மரம் வெட்டும்போது ஒளிந்திருந்து பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வீடு திரும்பினான். மறுநாள் மரம் வெட்ட பிரிந்து சென்ற பின் அவன் நண்பனை பின்தொடர்ந்து சென்றான். நண்பனும் அரை மணி நேரம் மரம் வெட்டிவிட்டு ஓய்வாக அமர்ந்தான். ஆனால் அவன் ஓய்வு நேரத்தில் அவனது கோடாலியை தீட்டிக் கொண்டிருந்தான். இந்த கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஓய்வு எடுக்கும் நேரத்திலும் ஓய்வு நேரத்தையும் முறைப்படுத்த வேண்டும். ஓய்வு நேரத்தையும் முறையாக உபயோகப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவரை காட்டிலும் நாம் நம் துறையில் சிறந்து விளங்க முடியும் என்பதே. என்ன குட்டீஸ், கதை புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.